வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ காலையில் போய் திறந்து விடலான்ட்டு இப்போ தான் போகிறேன். நம்ம பாய்ஸ் பார்த்தீங்களா ஹாயாக உட்காந்துருக்காங்க. தள்ளு 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 வலி 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 வலி. நான் போய் முதல்ல கோழி திறந்துட்டு வந்துடுறேன். ஒரே கியாமியாண்டுட்டு இருக்கு. இன்றைக்கி இது சம்பவம் ஆயிருக்கக்கூடாது. ஆண்டவன் புண்ணியத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே இருக்காங்க. பயமாக இருக்குங்க. அதெல்லாம் யார் இது பண்ணது? அவங்க அந்த இதெல்லாம் தூக்கி வெளில போட்டு வச்சுருக்காங்க. யார் அந்த வேலையை பார்த்ததுன்னு தெரியல. நவருண்டு நவரு போ போ போ. வா 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 எல்லாம் வா. அநேகமாக யாரும் போய் அதில் முட்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கணிப்பு அது முட்டை எதுவும் போட்டுருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்கும். போடி, நீ எதுக்கிட்டு உள்ளார வந்த? இவன் மட்டும்தாங்க இந்த வேலையை பார்க்குறேன். சரு சரு சருன்ட்டு வெளில வந்துடுறான். போ, இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் மட்டும் உள்ளார இருக்கீங்க சரிங்களா? அதுக்கப்புறம் நானாகவே வெளியே விட்ருவேன் சரியா? போ, உள்ளே போங்க, வெளில வரக்கூடாது. அவங்கள மாதிரி நீங்கள் பெரிய பிள்ளை ஆகிட்டீங்கன்னா விட்ருவேன் வெளியே சரியா? சொல்லு. இந்த கேப்பில் வந்துடுறாங்க. இந்த இது கொஞ்சம் நல்லா கைத்தை போட்டு கட்டி வைக்கணும். என்ன வேலை பார்த்துருக்கீங்க? வாட் ஹேப்பன் ஹியர்? எல்லாம் யார் பிறக்கி வெளில போட்டது? இவதான் முட்டை போட்டிருக்கா. ஸோ அங்கே போய் தேடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டை போட்டிருக்கு. பார்த்தீங்களா, இவன் முட்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அது எப்போ குஞ்சு பொறிக்கும்னு தெரியல. அடை உட்காதுன்னு தெரியல. வெயிட் 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 வெயிட். இங்கே யாரும் இல்லை. இதில் யாரும் போடல. ஏன்னா நேற்று தான் கிண்ணி கூலி அங்கிட்டு போட்டுருந்துச்சு. போய் அரிசி அள்ளிட்டோம் கொட்டுறால. எப்படி போ? எப்படியோ ஒன்று போ. சரி, நம்ம போய் அப்படி நேராக அவங்களுக்கு திறந்து விட்றலாம். அவனுங்க 2 பேர்த்தையும் அவுத்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இவதான் இந்த வேலையை பார்த்துருக்கா. நிறுத்தாங்க. யார் அது அப்படி அவ்வளோ இதாக கொடூரமாக சாவடிச்சாங்கன்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த அவ மேலே தான் டவுட்டாக இருக்குது. குச்சி எடுத்துக்கடா. அந்த ஏன்னா அந்த கோழி அதை அந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணிருந்துச்சு. உள்ளப்பா, வெளில வரக்கூடாது. அதே மாதிரி தான் அட்டாக் பண்ணியிருந்தா பயங்கரமாக. ஆனால் அவ்வளோ பெருசாக விட்டு அந்த அளவுக்கு சாவடிக்குமாங்கிறது தான் எனக்கு டவுட்டு. குஞ்சுங்களில் தாய் கோழிங்க சண்டை போடும். அப்போ இதாகும். பெருசாக விட்டு அந்த அளவுக்கு சாவடிச்சாங்கிறது தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. போர் வரேன் அவுத்துட்றேன். ஓ, இன்னைக்கு திடீர்னு டேய் வாங்க. எதிர்பாராமல் திடீர்னு மழை வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க போய் துரத்தி சாத்தலாம். டேய் டைகர் வாங்க. ரொம்ப ராவடி பண்ணுறாங்க. ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. இது புல்ல எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கு. திறந்து வச்சுட்டேன். நீ அதுங்க டேய் எனக்கு என்ன ஒரு பயம்னா, பட்டுன்னு போய் குஞ்சுங்களை எதுவும் பிடிச்சிருமோன்ற ஒரு பயமாக இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் துரத்து விட்டு உள்ளார அடைச்சி விட வேண்டியதான். பெரிய மழையாக வரக்குள்ளார லைட்டாக இப்போ தான் தூத்த போடுது. பெருசாக வருங்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் ஒரு பயமாக இருக்குது. போ 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 ஓடு ஓடு ஓடு. மேலே போ ஓடு. போடி. இவ அமைதியாக இருக்கா. இவ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப சுட்டியாக இருக்கானா, அதான் பயமாக இருக்குது. ஆர்வ கோளாறுல இன்னைக்கு காலையில் நம்ம ப்ரௌனி சம்பவம் செஞ்சுருப்பான். அது கொஞ்சம் ஆர்வ கோளாறு.
நேராக போய் வாத்தை போய் பார்த்து படன்னு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்கே போகிறாங்க? ஆட்டம் தான் இவனுக்கு. சிம்பா கூட பாருங்க அமைதியாக போய் உக்காந்துட்டான். எங்கேயோ எங்கே இருக்கான்ட்டே தெரில. நான் இன்னொரு வரைக்கும் இவங்க கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தா, திடீர்னு எங்கே போனான்ட்டே தெரில. இதுங்கெல்லாம் இருக்குது, அது காணா. முதல்ல குஞ்சுங்களை அரைச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை, இவனுங்கெல்லாம் கம்முன்னு கிடக்கும். வாத்துங்க தான் வருது. குஞ்சுங்க எங்கே போச்சுன்னு தெரியலையே. இன்னொரு வரைக்கும் இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்பா அங்கே கீழே இருக்கா? இந்த அங்கே இருக்குது. மழை வருமா வரலையான்னு தெரில, பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் அடைச்சிடலாமான்னு தோணுது. நம்ம என்ன பண்ணலான்னா, இப்படி இறங்கி அப்படி போகலாம். அப்போ தான் அவனுங்க ஒரு வருவானுங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி போய் இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, கல் படிக்கட்டு இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். யா அல்லாஹ், இதில் இறங்கி அப்படியே அவன் துரத்து விட வேண்டியதான் மேலே. ஆமாம் வந்துட்டேன். ஏய் இறங்க முடியாது அவனால். எப்படி வந்தோம்னா, இவங்க இங்கே தானே இருக்காங்க மேடம்ஸ்லாம். ஏய் போடா, போ 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 எல்லாம் ஓடுங்க 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 ஓடுங்க. மழை வர மாதிரி இருக்கு. ஓடு. இங்கே பார்த்தீங்களா, பேஸ்கெட் பால் வீட்டில் வாங்கி போட்டதை எங்கே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்குங்க. ஏய் ஏய் ஓடு 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 போ போ போ. ஆர்வம் கூட இல்லை, எதோ குஞ்சுகள் எது கவ்விட்டானா பயமாக இருக்குங்க. போ. குச்சி ஒன்று கையில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அவனுக்கு. ஏய் டேய் டேய் போ. ஏப்பா எவ்வளோ அருமையான பால், எப்படி கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கு. டேய் டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. போ எல்லாம் உள்ள போங்க. ஹலோ ஓடு. எல்லாம் போயிட்டாங்களா ஆல்ரெடி? இவங்க மட்டும்தானா? இவனுங்க 2 பேர் இருக்கிறதுலே ரொம்ப சல்ல பண்ணுறானுங்க. சிம்பா கூட ஒரு கணக்கில் சேர்த்திடலாமாட்ட தெரியுது, இவங்க சேர்த்தே முடியல. ஸோ இவங்க இப்போ அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி போயிடுங்களா? ஆக்சுவலாக அதோட தாய் போயிடுச்சு உள்ளார, கிண்ணிக்குழி போயிடுச்சு. ஸோ நம்ம போய் அதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம்னா போயிடும். இந்த இவன் போகிறத பார்த்து போயிடுமா? இவனுக்கு இருக்கிறனால பக்கத்தில் போகிற கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. நம்ம துரத்துற நேரத்தில் பார்த்து அதுக்கு இங்கே ஓடி இவங்க ஓடுறத பார்த்தாலே இவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாங்க. சானியாவும் சிம்பாவும். டேய் எதுவும் பண்ணிடாதீங்கடா, பயமாக இருக்குடா. அதை இறக்கி விட்டாச்சு. ஒருத்தி உள்ளே போயிட்டா. டேய் டைகர் வாங்கிட்டு டைகர். ஆனால் இப்படி நம்ம சின்னதுலேருந்தே வந்து கூட்டிகிட்டு வந்து பழகினா தான் அவங்க வந்து ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க, அட்டாக் பண்ண மாட்டாங்க குஞ்சுங்களை. ஸோ எதுவும் குஞ்சுங்களை பிடிக்க போனாலோ கோழிங்களை கேட்ச் பண்ண போனாலோ அப்பப்போ அது தட்டி அப்படி பழக்கினா தான் அதுங்க ஒழுங்காக வரும். இதுங்க 2 இங்கிட்ட போச்சு, அழகானா பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மழை வந்தால் வருங்க, திடீர்னு சொல்ல முடியாது. சும்மா ஒரு 4 தூத்தை போட்டுட்டு போயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, திடீர்னு மழை வந்துருச்சுன்னா இவங்க சிக்ஸ்லாம் எங்கே போய் உட்காருவாங்க. இவங்க கூட பரவாயில்ல, பட்டுன்னு போய் எங்கேயாச்சும் உக்காந்துறானுங்க. ஆனால் வந்து கோழிங்களுக்கு அப்படி உட்காரக்கு உண்டான இடம் இல்லை. வந்துட்டா
நான் கூப்பிட்டதும் இல்லை வந்துட்டான். போ 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 நீ உள்ளே போ போ உள்ளே போயிருங்க. அதனால் நம்ம கையோடு சாத்திட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன். இந்தடி 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 போடி உள்ளே போடி. ஏண்டி படுத்துற நீ? வாத்துங்க எல்லாம் அங்கே ஒரு போய் உக்காந்துருக்கு. போடி போ போங்கடா போங்க போங்கடா 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 படுத்தாதீங்கடா அப்பா. போ 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 நீ மட்டும்தான் இருக்க, ஒழுங்கா வந்துடு வெளியே. டேய் 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 போ போ இந்த டேய் 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 இந்தாடி 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 பாடி. ஐயோ இவ மட்டும் ரவுடி பண்ணுறாளே. வாத்துக்கு கூட பிரச்சனை இல்லைங்க, வாத்துங்களுக்கெல்லாம் மழைன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. இவ்வளோ மட்டும் இப்போ உள்ள பிடிச்சி அடைச்சிடலாம். அப்பாடா ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டான். ஏய் போடி 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 போடி. டேய் நானே கஷ்டப்பட்டு உள்ளார கூட்டிட்டு வந்தா. ஸோ வாத்துங்க கூட பொறுமையாக அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஒன்றும் கவலையே இல்லை. எல்லாம் சரி, இவங்களாம் அப்படியே இருக்கட்டும், நம்ம கிளம்பலாம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படி ஃப்ரீயாக விட்டு போகிறேன். போயிட்டு வந்து அடைச்சிக்கிறேன். பாய்.